அன்பானவர்களே, தினம் ஒரு தூதனொலியாக உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யாத்திராகமம் 7:3 வசனம். எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 2 காரியம் நமக்கு வெளிப்பாடாக கிடைக்கிறது. ஒன்று, மோசேயை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் என்று அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அவன் மூலமாக இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் என்று தீர்மானம் பண்ணி வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது, தான் நேசிக்கிற விரும்புகிற தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள் எகிப்து என்றதான நாட்டிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு பண்ணினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல அடிமைகளாக இருக்கிறாங்களோ, சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்துல அவர்களை அடிமைப்படுத்தின அந்த மனிதர்களுடைய கண்கள் காண அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகுதியாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக இப்படி தெரிகிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தூது என்னன்னா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மோசேயை போல இருக்கிறீர்கள். ஆம், உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனால நேசிக்கப்படுகிறவர்கள், தேவனால அன்பு கூறப்படுகிறதான மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை கொண்டு உங்கள் வாழ்விலே அற்புதங்கள் நடக்கும். உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும். இது ஆண்டவருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதோடு மட்டும் அல்லாமல், அடிமைப்படுத்தப்பட்டதான இடத்துல எப்படி எகிப்தில் ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் செய்வேன்னு சொன்னாரோ, அதே போல அருமையானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்துல, அந்த ஏரியாவில், அந்த உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை வியாதிக்கு அடிமையாக இருக்கலாம், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு மனுஷனுடைய கையில் நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம், நுகம் உங்கள் கழுத்தில் பொருத்தப்பட்டிருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே, பல்வேறு சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டு விடுதலையின்றி தவித்து கொண்டிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய வியாபாரம் தொழிலில் ஏதாவது ஒரு இடத்துல கையெழுத்து போடக்கூடாத இடத்துல நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ கையெழுத்து போட்டிருப்பீங்க. இப்படி பல விதமான அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடிமை கோலத்தில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீ எந்த இடத்துல அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாயோ அந்த இடத்துல உனக்காக நான் மிகுதியான அற்புதங்களை அடையாளங்கள் செய்ய போகிறேன் என்று. அப்படின்னா அதிவிரைவில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து விடுதலையாகி விடுதலையின் சுவாச காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்வில் இதுவரை பார்த்திராத மகிழ்ச்சியின் எல்லைக்குள்ளாக நீங்கள் புறப்பட்டு வருவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மனதில் இருக்கிற அந்த துக்கம், துயரம் எல்லாம் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை பூத்து குலுங்குகிற அனுபவத்துக்குள்ளாக வரப்போகிறது. இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக. ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாளுக்கு நாள் அதிகமாக்கி கொள்ளுங்கள். அவரை நன்றாக துதியுங்கள். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறீங்க என்று விசுவாச பார்வையில பாருங்க. எந்தெந்த பிரச்சனையில அடிமையா இருந்தீங்களோ அதிலிருந்து நீங்க விடுதலை ஆனதாக நீங்கள் உங்கள் கற்பனையில பாருங்கள், உங்களுடைய கண்களில் பாருங்க, மனக்கண்களில் பாருங்க. நீங்கள் பார்த்தபடியே உங்களுக்கு ஆகும். சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நற்செய்தி வரும். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக, செழிப்பாக, பிரகாசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பரலோக பிதாவே, எங்களை படைத்த தெய்வமே, எங்கள் வாழ்வில் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலம், நாங்கள் எந்த விதத்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தால் அதிலிருந்து விடுதலையை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நடத்துகிற ஒரு காலத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாள் நல்ல நாள், வெற்றிய நாள். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்வில் அப்படிப்பட்ட நல்ல நாளாக இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.